ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்திரேலிய அணியுடைய முன்னாள் வீரர் மற்றும் பல உலகக்கோப்பையை ஆஸ்திரேலிய அணிக்கு வாங்கி கொடுத்த ஒரு சூப்பரான கேப்டன் தான் ரிக்கி பாண்டிங். அப்படிப்பட்ட ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனுடைய தேர்வுக்குழு மேலே அவருடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. தேர்வுக்குழு பார்த்தீங்க அப்படின்னா சரியாக செயல்படலை, தவறான முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு ரிக்கி பாண்டிங் ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் தேடலுக்கு பிறகு 4வது இடத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு வீரர் தான் அம்பத்தி ராயுடு. கொடுத்த வாய்ப்பை அவரே வீணடிச்சிட்டாரு. ஆஸ்திரேலிய தொடரில் முதல் 3 ஒருநாள் போட்டியில் வெறும் 33 ரன்கள் மட்டும்தான் ராயுடு அடிச்சிருப்பாரு. அதே சமயம் ஃபீல்டிங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக சொதப்பியிருப்பார். வயதான ஒரு வீரர் அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா உடல் தகுதியும் அந்தளவுக்கு ராயுடுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ராயுடுவை தவிர்த்து விஜய் சங்கரா இருக்கட்டும், ரிஷப் பண்ட், KL ராகுல், இந்த மாதிரி நிறையா இளம் வீரர்களை இந்திய அணி முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே பலன் அளிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிக்கி பாண்டிங் இந்திய தேர்வுக்குழு மற்றும் இந்தியாவுடைய கேப்டன் விராட் கோலிக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் 4வது இடத்துக்கு நல்ல ஒரு தேர்வாக இருப்பார் அப்படின்னு ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காரு. ரிக்கி பாண்டிங் IPL போட்டியில் டெல்லி அணியுடைய பயிற்சியாளராக இருக்காரு. அதனால ஸ்ரேயாஸ் ஐயருடைய போட்டியை பற்றி அவர் எப்படி விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரிக்கி பாண்டிங் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எத்தனையோ வீரர்களை நீங்கள் தேர்வு செஞ்சு பார்த்தீங்க. ஆனால் ஐயரை அந்த லிஸ்ட்டில் மறந்துட்டீங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் இந்திய அணியில் 4வது இடத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக இருப்பார். அதே சமயம் உலகக்கோப்பையை இந்தியா ஜெயிப்பதற்கு முக்கியமான ஒருத்தராகவும் இருந்திருப்பார். ஆனால் தேர்வுக்குழு அவரை தேர்வு செய்யவே இல்லை. இனிமேல் ஸ்ரேயாஸ் ஐயரை அணிக்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் IPL போட்டியில் ஸ்ரேயாஸ் ஐயருடைய ஆட்டத்தை பார்த்துட்டு தேர்வுக்குழு ஸ்ரேயாஸ் ஐயரை இந்திய அணியில் தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காரு. ரிக்கி பாண்டிங் சொன்ன கருத்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.